தனி அணியா செயல்படுறாங்க. அவங்க செயல்படுறதுனால நம்மளுடைய வேட்பாளர்கள் 11 பேருடைய வெற்றி பாதிக்கும் நினைக்கிறீங்களா? கேளுங்களேன், இந்த காமராஜர் கேளுங்க, இந்த சண்முகம் டாக்டர் உங்க வெற்றி பாதிக்கும், வேற ஏதாவது புது வேட்பாளர் வர்றதுனால என்ன வேறு என்ன நீங்க சொல்லுங்க. எங்க நீ சொல்லுப்பா, எந்திரிச்சு சொல்லு. ஒட்டப்படார எம்எல்ஏ இருக்காரு, எங்க பேர் போய் சொல்லு, ஏழுமலை சொல்லுங்க. எங்களுக்கு திமுக அன்னைக்கு தான் போட்டி, மற்ற கட்சிகள் போட்டியிடலாம், பட் அது எங்களது வெற்றி வாய்ப்பை பாதிக்காது என்பது தான் எல்லோருடைய கருத்து. அதான் வேட்பாளர் திருப்பூர் விசாலத்துக்கு கேட்டப்பா, அவர்களால் கொடுக்க முடியாமல் போய்விட்டது. அது போல எங்க கழகத்தில் அறிவிச்ச முன்னாள் மேயர் சாருபாலா தொண்டைமான் அவர்களுக்கு கேட்டோம். ஒரு கூட்டணியில் நாங்கள் உங்களுக்கு தெரியும், எதிரும் புதிருமாக இருந்துவிட்டு நாங்கள் ஒன்றாகி போகிறப்ப சுமூகமாக அந்த கூட்டணி முடிந்து அம்மாவின் 21 நாங்கள் தனித்து நின்றோம். அதனால் அம்மாவின் ஆட்சி வர முடியாமல் போனது. அந்த வருத்தம் எங்களுக்கும் இருக்குது, அவங்களுக்கும் இருக்குது. அதனால் இந்த முறை நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அதிமுகவும் அமமுகவும் கடந்த 8 ஆண்டுகள் எங்களுக்குள்ளே இருந்த பங்காளி சண்டையெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு நட்புணர்வோடு ஒன்றிணைக்கிறோம். அதில் அது சுமூகமாக முடிய வேண்டும் என்பதற்காக பாஜகவின் டெல்லி தலைவர்கள், குறிப்பாக உள்துறை அமைச்சர் அவர்கள் எங்களை அதை ஃபாலோ செய்து எங்களுக்கு தொகுதிகளை பெற்று தந்தார். நீங்கள் உடனே எல்லாம் டெல்லிக்கு போகிறீங்கன்னு அப்படி இல்லை. ஒரு சுமூகமாக முடிவதற்கு எங்களை யார் இந்த கூட்டணிக்கு கொண்டு வந்தார்களோ அவர்கள் அதை அக்கறையோடு 2 பேரிடம் பேசி எங்களுக்கு சுமூகமாக முறையில் தொகுதிகளை பெற்று தந்தார்கள். நானே இப்போ சொல்கிறேன், நான் கேட்டதில் 90%, 99.5 இவர் இதை கேட்டதை வச்சு கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேலே நீங்கள் என்ன குறை சொல்ல முடியும்? இன்னும் 4-5 தொகுதி கேட்டு பார்த்தோம். அதுக்காக கூட்டணியில் போய் நம்ம சண்டை போடுற டைப் நாங்கள் கிடையாது. கூட்டணி வெற்றி பெற வேண்டும், அதனால் சுமூகமாக முடியும். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், Me too, love you. Thank you so much. அவருக்கு மாஸ் ஏத்துறது இல்ல, போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. 2 பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.